ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஃபார்மை தான் இன்றைக்கி பார்க்குறோம். போன ஒரு 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. அது நம்ம சேனல் வந்து SGA கிரியேஷன். இன்றைக்கி SGA விலாகில் தான் போட்டிருக்கேன். அந்த சேனலில் போட முடியாதனால இன்றைக்கி இதில் போட்டிருக்கேன். அதாவது அந்த 2 வீடியோவுமே பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஃபார்மில் இருக்கிற அத்தனை கோழிகளுமே வந்து விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா ஏகதேசம் ஃபுல்லுமே விற்பனை ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோழி இருக்குது எப்படின்னு கேட்பீங்க. அன்றைக்கி அந்த வீடியோ போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கோழியுமே வித்துருச்சு. மறுபடியும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க, என்னங்க திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க, எல்லாத்தையுமே வித்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸுகளும் அதில் வந்து நம்ம கூட ஆட் ஆனாங்க. அப்போ அதில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊட்டியிலேருந்து சரவணன் அப்படிங்கிறவர் தான் வந்து ரொம்பவுமே இது பண்ணியிருந்தார். நீங்கள் வந்து இந்த கோழி வீடியோ வச்சு தான் வந்து ஃபேமஸ் ஆனீங்க, மறுபடியும் கோழி எல்லாத்தையுமே விற்றுட்டீங்களே அப்படின்னு கேள்விப்பட்டு எங்கிட்ட கேட்டார். நீங்கள் மறுபடியும் கோழியெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் சில பேர் வந்து கேட்டாங்க, ஏன் இதெல்லாம் விற்றுட்டீங்க, நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு எங்களுக்கு அந்த வீடியோ வந்து சும்மா பார்க்கணும், ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டிதான் அப்படின்ட்டு சில சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க. சும்மா போடுங்க, ஒன்றும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாம் சொன்னதுக்காக வேண்டியுமே மறுபடியுமே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து மறுபடியும் அந்த பெருவடை கோழிகள்லாம் வாங்கி நான் இப்போ தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெருவடை கோழிகள் தான் நிறையா இருக்குது. அதில் சிலதெல்லாம் விற்றுட்டேன். ஆனால் இந்த பெருவடை கோழிகள் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை வைக்கிற டைம், இனி முட்டையை வைக்கல, இப்போ தான் வைக்கிற டைமு. அது இல்லாமல் சில குஞ்சுகளும் இருக்குது. அந்த குஞ்சுகள் கூட நீங்கள் பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பொரிச்சிருக்கு. அந்த மாதிரி மறுபடியும் இந்த ஃபார்மை வந்து நல்லா ரெடி பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. இதை கொஞ்சம் நல்லாவே ரெடி பண்ணி கொஞ்சம் அந்த கம்மியான ரேட்டுக்கு எங்களுக்கு அந்த சிக்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக வேண்டியுமே இப்போ ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் நீ அந்த ஃபார்ம் அந்த செட்டப் கரெக்டாக வரல. ஏன்னா அந்த பழைய இடத்துலையே தான் வச்சுருக்கேன். நான் நினைக்கிற மாதிரி அந்த செட் போடுறதுக்கு என்னால் இப்போ முடியல அப்படின்னா நம்ம இப்போ அந்த ஒர்க் பண்ணுற அந்த டைம் பற்றாக்குறையினால தான் வந்து அந்த ஒர்க் பண்ண முடியல. இருந்தாலும் சில கோழிகள்லாம் வந்து ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு வந்து தீனி எல்லாம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தீனி போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய கோழிகள் அப்படிங்கிறது இந்த அரண்மனை சேவல் அப்படிங்கிறதும் விசிறிவால் சேவல் ஒன்று இருக்காது. அப்புறம் அதோட குஞ்சுகள் ஒரு 2-3 இருக்குது. அதில் சிலதெல்லாம் கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெருவெட்டு சேவலினுடைய அந்த அரண்மனை சேவலினுடைய குஞ்சும் ஒன்று இருக்குது. இதெல்லாமே வச்சு தான் நம்ம இப்போ பராமரித்து கொண்டு வந்துட்டுருக்கேன். இனிமேல் அதை கரெக்டாக வந்து என்னால் கொண்டு போக முடியல. அதனால் இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டாக முடியல. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ இந்த வெயிலுக்கு வந்து இந்த கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சளி, வெயில்னால வந்து ரொம்ப சளி தொந்தரவுனால சில சேவல்கள் கோழி எல்லாம் வந்து இறந்துருச்சு. அது இறந்ததையுமே அப்படியே மூடு அப்செட் ஆயிடுச்சு. என்னடா கொண்டு வந்து நம்ம ரேட் கொடுத்தா வாங்கிட்டு வர்றோம், அந்த மாதிரி கொண்டு வந்ததையுமே மறுபடியும் இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு கருத்துன்னு தோணும். சரி, அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கோழியெல்லாம் இப்போ கொண்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த கோழிகளுக்கெல்லாம் வந்து தீனி கொடுக்குறது எல்லாம் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட பெரிய கோழிகள் அப்படின்னா ஒரு 18 டன்னா இருக்குது. சேவல் எல்லாமே சேர்ந்து இதில் இருந்தால் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற இந்த கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா தூய பெருவிடை கோழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் மறுபடியும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். இதுலேயுமே வந்து ஒரு பெரிய சேவல் எக்ஸ்ட்ரா பொண்ணு வாங்கியிருந்தேன். அந்த சேவல் தான் வந்து சளி பிடிச்சி அது இறந்துருச்சு. ஆனால் இதுக்கு முதல்ல வந்து ஒரு நாள் சளி இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி சளி வந்திருந்தப்போ நாங்கள் வந்து நாட்டு மருந்து தான் கொடுத்துருந்தோம். நாட்டு மருந்து அப்படின்னா சீரகம், குருமிளகு, அப்புறம் இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணி
அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணி தான் கொடுத்துருந்தோம். அதாவது நம்ம வந்து ரசத்துக்கு என்னெல்லாம் போடுவோம், அந்த ரசப்பொடி இருக்குது பாருங்கள், அந்த பொடி ஃபுல்லுமே. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டி கொடுத்தோம். இதெல்லாம் கொடுத்து கூட ரெடி ஆயிடுச்சு. அது இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னா, அதாவது அலோபதி மெடிசன் அப்படின்னா என்ட்ரோஃப்ளாக்சின் கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து டெட்ராசைக்ளின் பவுட்ரு கொடுத்துருந்தோம். இதெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு அந்த சளியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் ஒரு மாதம் கழிஞ்சது மறுபடியும் சளி வந்து ஒரு 3 நாள் கோழி வந்து இறந்துருச்சு. அதை வந்து காப்பாற்றவே முடியல. அப்போ இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கோழிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே இப்போ ரன் பண்ண முடியாதனால மனசில் மறுபடியுமே வித்துடலாமா அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா இது எல்லாமே மறுபடியும் தேடி பிடிச்சி கொண்டு வந்த கோழி இது எல்லாமே. அப்போது ஃப்ரெண்ட்ஸ், அப்போது ரொம்ப நாளாக வீடியோ போடல, மறுபடியும் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இன்றைக்கி நம்ம கோழிகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.